திருச்சியில் இன்னும் சற்று நேரத்தில் விஜய் பேசவிருக்கிறார். இது தொடர்பாக நம்மிடையே பேசுவதற்காக அரசியல் விமர்சகர் திரு ஜெகதீஸ்வரன் அவர்கள் இணைப்பில் இருக்கிறார். சார் வணக்கம். என்ன பேச போகிறார் விஜய் அப்படின்ற எதிர்பார்ப்பு இருக்கு. முதல்ல என்ன பேசுவாரு நம்ம எதிர்பார்க்கலாம்? இல்லங்க, நீங்க பேச வேண்டிய விஷயங்கள் அதிகமாக இருக்கு. அதுக்கு அவர் வாங்கியிருக்கிற நேரம் என்பது மிக மிக குறைவான ஒன்றுதான். 15 நிமிடத்துல திருச்சி என்ன பேச முடியும்னு ஒரு கேள்வி இருக்கு. நீங்க திருச்சியை மட்டும் எடுத்துக்கிட்டீங்கனாலே இப்போ மிக முக்கியமாக காவேரி அப்படிங்கறதா நம்ம எல்லாருக்குமே முதல்ல வரும். காவேரி சிக்கல் இப்ப மழை பெய்யுது, மேட்டூர் 2-3 முறை நிறைஞ்சிருச்சு, அதனால நமக்கு சிக்கல் இல்லை. அப்போ தண்ணி இல்லாத நேரத்துல இது கர்நாடகா இது எப்படி நமக்கு நடந்துக்கிறாங்க அப்படிங்கறது குறித்தெல்லாம் விஜய் அவர்கள் பேசுவாரா அப்படிங்கிற ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்கு. அந்த மாவட்டத்திலேயே 2 அமைச்சர்கள் இருக்காங்க. KN நேரு இருக்காரு, அன்பில் மகேஷ் பொய்யாமல் இருக்காரு. 2 முக்கியமான துறையா நகராட்சி நிர்வாகத்துறையும் பள்ளி கல்வித்துறையும் அவங்க பாத்துக்கிட்டு இருக்காங்க. பள்ளி கல்வியில ஒரு என்னென்ன மாற்றங்கள் எல்லாம் புரட்சிகளை எல்லாம் விஜய் அவர்கள் ஏற்படுத்த போகின்றார். அங்க கூட்டத்திலே பேசுறாங்க, நிறைய மாற்றங்கள் அன்னை செய்ய போறாரு அப்படின்னு சொல்லிட்டு. அது குறித்தெல்லாம் விஜய் அவர்கள் பேசுவாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. திருச்சியில மட்டுமே ஒரு 4 வருவாய் மாவட்டங்கள் இருக்கு. ஒவ்வொரு வருவாய் மாவட்டத்திலையும் ஒவ்வொரு பிரச்சனைகள் இருக்கிறது. லால்குடியில ஒரு பிரச்சனை இருக்கும், திருவரங்கத்துல ஒரு பிரச்சனை இருக்கும், திருச்சியில ஒரு பிரச்சனை இருக்கும். நகராட்சியில மட்டுமே எவ்வளவு கார்பரேஷன் இஷ்யூஸ் எவ்வளவு இருக்கு, டிரைனேஜ் சிஸ்டம்ல எவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு அப்படின்ட்டு. அதே மாதிரி விவசாயம் மட்டும் எடுத்துக்கிட்டீங்கன்னாலே காவிரி தண்ணீர் கடைமடை வரைக்கும் போகுதா, நெல் மூட்டைகள்லாம் சில நேரங்களில் நனைகிற காட்சிகள்லாம் பார்க்கிறோம், அதற்கான தீர்வுகள் என்ன போன்ற விஷயங்கள் எல்லாம் விஜய் பேசணும் அப்படிங்கறதான் எதிர்பார்ப்பாக இருக்கிறது. அதுதான் ஏன்னா ஒரு சுற்றுப்பயணம்ங்கிற ஆக்சுவலி இப்ப விஜய் ஒரு போறது இது சுற்றுப்பயணமா நடைபயணமா அப்படின்னு எந்த கணக்குல எடுத்துக்கிறதுனே பெரிய கேள்வி இருக்கு. ஏன்னா மக்களோட மக்களாக அவர் இறங்கி அந்த களத்துல போனாருன்னா மக்கள் பிரச்சனைகளும் கூடுதலாக புரிந்து கொள்ள முடியும். அவருக்கு அதற்கான வசதி கிடைக்கல, அதனால அவர் அந்த வண்டி வாகன பிரச்சாரத்துல தான் போறாரு. அப்போ எவ்வளவு தூரம் இந்த மக்களோட பிரச்சனைகளை புரிந்து கொண்டிருக்கின்றார், அதற்கு என்னென்னலாம் அவரோட ரியாக்ஷன்ஸா இருக்க போகுது அப்படிங்கறதெல்லாம் தான் எதிர்பார்ப்பு. ஆனா நம்ம பேசுற இந்த விஷயங்கள் எல்லாவற்றையும் ஒரு 15 நிமிடத்தில் ஒரு மாநகராட்சி ஒரு மாவட்டத்துடைய பிரச்சனையை பேச முடியுமா அப்படிங்கிறது ஒரு பெரிய சந்தேகமா தான் நான் பார்க்கிறேன். நிச்சயமா சார், 25 நிமிடங்கள் தான் விஜய் பேசணும் அப்படிங்கிற அந்த நிபந்தனைகள்ல இதுவும் ஒண்ணு. மாவட்ட ரீதியான அந்த பிரச்சனைகள் அவர் பேசும்போது கூட 25 நிமிடங்கள் அதை கவர் பண்ண முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி. இன்னும் அந்த பேசக்கூடிய இடத்திற்கே விஜய் போகல, குறிப்பிட்ட நேரத்தை தாண்டியுமே இந்த பயணமானது நடந்துகிட்டு இருக்கு. இதெல்லாம் தாண்டி அவர் பேசுவாரு அப்படிங்கறதே இப்போ ஒரு பெரிய கேள்விக்குறியா இருக்கு அப்படிங்கிறாங்களே. இல்லங்க, 25 நிமிடங்கள்னு சொன்னாலும் இவர் 25 நிமிடம் எனக்கு வேணாம், 15 நிமிடங்களே எங்களுக்கு போதுமானதுதானே விஜய் தரப்புல சொல்றாங்க. இது இந்த பாயிண்ட்ல எவ்வளவு நேரம் தான் பேசலாம்னு கட்டுப்பாட்டா காவல்துறை விதிக்கவே இல்லை. காவல்துறை எவ்வளவு நேரம் வேணாலும் பேசுங்க, நீங்க உங்களுக்கு எவ்வளவு நேரம் வேணா, எங்களுக்கு 15 நிமிஷம் போதும், பெரம்பலூர்ல 15 நிமிஷம் போதும், அரியலூர்ல 15 நிமிஷம் போதும், அதுக்கு மேல எங்களால பேச முடியாதுன்னு தானே இவங்க சொல்றாங்க. ஒண்ணு. இன்னொரு நிபந்தனைகள் போட்டாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அந்த நிபந்தனைகள் யாரும் எல்லாமே காற்றில் பறக்க விடப்பட்டுகின்றன. காவல்துறையும் அதெல்லாம் பெருசா உடனே நாங்க பிரச்சாரத்தை நிப்பாட்டினோம்னு சரி சொல்ற. காவல்துறையும் அவங்களால முடிஞ்ச அளவுக்கு அதுக்கு அனுமதி கொடுத்து சரி பரவாயில்ல, விஜய்ங்கிற ஒரு ஸ்டார் வரும்போது இந்த மாதிரி கூட்டம் எல்லாம் வரதான் செய்யும், நம்ம அதை எப்படி பாதுகாப்பு கொடுக்கணுமோ அதை பாதுகாப்பு கொடுக்கணும் அப்படின்னு தான் பாத்துட்டு இருக்காங்க. தாவேக சார்பாவும் நிறைய நேத்தெல்லாம் சொன்னாங்க, மரத்துல ஏறாதீங்க, வீட்டு மேலாம் ஏறாதீங்க. ஆனா எல்லா காட்சிகளும் பார்த்து கொண்டே தான் இருக்கின்றோம். விஜயோடைய இந்த கூட்டத்தோட பிரச்சனை என்னன்னு கேட்டீங்கன்னா, இது அரசியல் மயப்படாமலே இருக்கிறது. அதுதான் விஜயும் விரும்புகிறாருன்னு தான் தோணுது. ஏன்னா இவங்க அரசியல் மயப்படுத்திட்டா இந்த கூட்டம் தன்னிடம் இருக்காதோங்கிற பயம் அவருக்கு இருக்கிறதோ அப்படின்னு தோணுது. ஏன்னா இந்த கூட்டங்கள் பெரும்பாலானவர்கள் பேசுறவங்க என்ன பேசுறாங்க, இலவசங்களை தலைவர் ஒழிச்சிருவாரு, இது மாத்தி மாத்தி குழம்பு வைக்கும் போது மாத்தி அரசியல் கட்சிகளுக்கு ஓட்டு போடக்கூடாது, இந்த மாதிரியான வாசகங்களும் சுத்தமாக அரசியல் மயப்படுத்தப்படாத ஒரு கூட்டத்தை வச்சுக்கிட்டு இருக்காரு அப்படின்னு தான் பார்க்க முடிகிறது. ஒரு ரசிகர் மனப்பான்மையோட மட்டுமே இதை அணுகிட்டு இருக்காங்க. சர்க்கார்லயே அண்ணன் பல விஷயங்கள் செஞ்சுட்டாரு, மெர்சல் அண்ணன் பல விஷயங்கள் செஞ்சுட்டாரு, இப்படி ஒரு கூட்டமாக இருக்கிறது. தயவு செய்து அரசியல் மயப்படுத்த வேண்டிய அவசியம் விஜய்க்கு இருக்கிறது. அதற்கு முதல் விஜய் அவர்கள் அரசியல் மயப்பட வேண்டும். அவர் எப்ப அரசியல் மயப்படுவாருன்னா, ஓகே திருச்சிக்கு போறோம், திருச்சியில என்னென்ன பிரச்சனைகள் இருக்குன்னு இயல்பாக யாரிடமும் கேட்காமல் நீங்க ஸ்கிரிப்ட் ஒன்று எழுதி கொடுங்கன்னு இல்லாம அவரே அதை அணுகும் போதுதான் அதற்கு எல்லாம் மாறும். அவர் மாறும் பொழுதுதான் அந்த ரசிகர்களுமே தோழர்களாக தொண்டர்களாக மாறக்கூடிய வாய்ப்புகள் இருக்குன்னு நான் பாக்குறேன். அப்போ விஜயோட இந்த ஒரு பேச்சு எந்த தாக்கத்தை ஏற்படுத்தாது அப்படின்னு சொல்ல வரீங்களா? தாக்கத்தை ஏற்படுத்தினாதுங்க. ஒரு கும்பல் இப்ப இன்னைக்கு வந்திருக்காங்க இல்லையா, இந்த கூட்டம்ங்கிறது விஜய் அவர்களுடைய முகத்திற்காக வந்த கூட்டம். அவரை பார்த்தாலே எனக்கு போதுங்க, அவர் என்ன அரசியல்ல பேச போறாருங்கிறத முக்கியமா அவருக்கு தான் ஓட்டு போடுவேன். ஆனா இந்த கூட்டம் அவரை ஆட்சி கட்டளில் அமர வைக்குமான்னு கேட்டானா இல்ல, இது பத்தவே பத்தாது. அப்ப ஆட்சி கட்டளில் நீங்க நினைக்கிற மாதிரி மக்கள் விரும்பும் முதல்வர் வேட்பாளர் முதன்மை சக்தின்னு நீங்க உங்களை நிலைநிறுத்திக்கணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா நீங்க செய்ய வேண்டியது அரசியலோட கனெக்டா இருக்கிறாங்க இல்லையா, இல்ல அரசியல் புரிந்த ஒரு கூட்டம் இருக்கு இல்லையா, அந்த கூட்டத்திற்கு நீங்க என்ன பேச போறீங்க, அவங்க தான் கண்டென்ட் முக்கியம். இவங்களுக்கு கண்டென்ட் எல்லாம் முக்கியமே இல்லை. இவங்களுக்கு விஜயண்ணா பார்த்துட்டோம், விஜயண்ணா துண்டை தூக்கி பிடிச்சிட்டாரு, விஜயண்ணா துண்டை என் மேல தூக்கி போட்டாரு, இதுவே அவர்களுக்கு போதுமான ஒரு அரசியலாக இருக்கிறது. அவங்களையும் நீங்க கனெக்ட் பண்ணி நம்ம முதல்ல பேசணும் விஜய் என்ன பேசுவாருன்னு அவங்க தான் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. நம்மள மாதிரி ஆட்கள் தான் எதிர்பார்க்கிறாங்க.
அந்த எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்யும் பொழுது ஓகே விஜய் வந்து சரியான நபர் தான், இந்த தேர்தல் களத்தில் ஒரு சரியான நபர் தான், அவருக்கு நான் நம்பி வாக்களிக்கலாங்கிறது வருவாங்க. ஏன்னா ஒரு அரசியல் கட்சியாக ஒண்ணு நீங்க வாக்களித்ததற்கு பின்னாடி ப்ரூவ் பண்ணலாம். வாக்களிக்க முன்னாடி எப்படி ப்ரூவ் பண்ண முடியும்னு கேட்டீங்கன்னா, நான் என்ன பேசுறேன், என்னென்ன பிரச்சனைகளை மையப்படுத்தி பேசுறேன், எதெல்லாம் மக்களுக்கு நான் செய்ய போறேன் வெளிப்படுத்துவதன் மூலியமாகத்தான் அது நடக்கும். இந்த ரைட் அப்பதான் நடக்கும் சார். அப்போ வரலாறு திரும்புகிறது ஓரணியில் சார் இணைப்புல இருக்கும். வரலாறு திரும்புகிறது, உங்க விஜய் நான் வரேன், இந்த மாதிரியான லட்சணம் எல்லாமே ஒரு கவர்ற விதமா தான் இதை வெளிக்கொண்டு வருது அப்படிங்கிறீங்களா? ஆமாங்க, இது வந்து அதாவது ஒரு ஸ்ட்ராட்டஜியா இதை பண்றாங்க. இந்த மாதிரியான வாசகங்கள்லாம் வந்து மக்களை கவர்ந்தலுக்குன்னு சொல்றாங்க, நம்ம கவர்ந்தலுக்குன்னு நினைக்கிறாங்க. அதுக்கான வேலைகளை அவங்க பார்க்கிறாங்க. வரலாறு திரும்பணும்னா நீங்க அவங்க சொல்ற வரலாறு என்பது 67 வரலாறு, 77 வரலாறு. அந்த 2 வரலாறுலயும் அவங்க என்னன்னா, அறிஞர் அண்ணா எப்படி ஜெயிச்சாரோ, இவர் எப்படி எம்ஜிஆர் அவர்கள் எப்படி ஜெயிச்சாரோ அதே மாதிரி நாங்களும் ஜெயிப்போம் அப்படிங்கறத அவர்கள் சொல்லி வருகின்ற விஷயம். நீங்க எம்ஜிஆர் அவர்களோ அண்ணா அவர்களோ எவ்வளவு வந்து எஃபோர்ட்ஸ் போட்டாரோ அந்த அளவுக்கு விஜய் அவர்களும் எஃபோர்ட்ஸ் எவ்வளவு போடுறாரு அப்படிங்கிற பொறுத்துதான் அந்த வரலாறு திரும்புமா திரும்பாதா அப்படிங்கறது இருக்கும். நிச்சயமா சார், பொறுத்திருந்து பார்க்கலாம் இவருடைய பேச்சும் எந்த மாதிரியான மாற்றத்தை ஏற்படுத்த போகுது அப்படிங்கிறது. இணைப்புல வந்து உங்க கருத்துக்களை பகிர்ந்ததற்கு நன்றி.